ஒவ்வொருத்தரும் சொல்றது என்ன என்றால், தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி, இந்த பயணம் தொடர வேண்டும். அதுக்கு உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் அமைய வேண்டும் என்று சொல்றாங்க. கிராமங்களில் இருந்து கோட்டை வரைக்கும் உதயசூரியனுக்குத்தான் ஆதரவு இருக்கு. இது நம்ம காலம். இறங்கி ஆடுங்க தலைவர்னு சொல்றாங்க. இறங்கி ஆட நான் ரெடி. திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோட நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர், நீ உட்காருங்க, நீ கையெழுத்து, கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அரசியல் வரலாற்றில் 13வது முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் பெருமைக்குரியவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதன் பிறகு எனக்கும் உறுதுணையாக இருந்து இயக்கப்பணி ஆட்சி வருபவர். மாணவ பருவம் தொட்டு இன்று 87 வயசிலையும் கழக பணியையும் மக்கள் பணியும் இளமை துடிப்போடு செய்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்கினை அளிக்க வேண்டும். அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் AP நந்தகுமார் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை நிறைவேற்றினவர். கேவிக்குப்பம் ஒன்றிய மாணவரணி தலைவராக வாழ்க்கையை தொடங்கி இன்று வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு 2016, 2021 தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்தது போல 3வது முறையும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2016, 2021 இந்த 2 தேர்தலிலும் வென்று உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் M. ராஜேஸ்வரி அவர்கள் மருத்துவரான இவர் திமுக மருத்துவர் அணியின் மாநில துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்.
மருத்துவ பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் களங்கான மருத்துவரான அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் ஆதரவை வழங்கிட வேண்டும். அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த KP பிரதாப் அவர்கள். நினைவில் வாழும் என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றவர். கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர். அவருக்கு முரசு சின்னத்தில் நீங்க எல்லோரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்பது, இந்த வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? நிச்சயமா? உறுதியா? வேட்பாளர்கள் அமரலாம். என்ன எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை நிலையாக இருந்துச்சு. அந்த அவல நிலையை மாற்றணும்னு இந்திய அரசு கொண்டு வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் இன்னும் சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டதுக்காகவே நம்மை தண்டிக்க பார்க்கிறாங்க. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இன்று மதியம் கூட இது சம்பந்தமா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்க கூடாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட குரல் வலைய நெரிச்ச நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நாம சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவர்கள் சொல்லிக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல். அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல,
பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன்.